ஐயே இது என்ன இங்க வந்த உடனே ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஒத்தரோசா என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி வெட்டு வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா? இழுவே இந்த சவுண்ட கேட்டோன்னு என்ன அறியாமையே கை கால்லாம் நடுங்குதுடி. ஐயே உனக்கு மட்டுமா நடுங்குது? எனக்கும் தாண்டி நடுங்குது. நான் என்ன பயத்தை வெளியே கட்டாம இருக்கேன். சரி வெளியே பயத்தை காட்டாம மெயின்டைன் பண்ணுவோம். ஒத்தரோசா எதுக்கடி பயப்படுற? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இவன் பங்களா உள்ள போக போறோம், வேற என்ன? ஐயோ இதெல்லாம் சரி வராது, நான் ஓடிடுறேன்ப்பா. ஒத்தரோசா எங்கடி போற? சின்ன பொண்ணு நீ வேணா உள்ள போய்க்கடி, எனக்கு பயமா இருக்கு, நான் வரல. ஒத்தரோசா நில்லு பத்துக்க, சும்மா வெறுப்பேத்தாத பத்துக்க. இங்க பங்களா உள்ள வர போற, இப்ப போய் ஓடிட்டடக்கா. ஐயே இவ்வளவு என்ன இப்படி ஓடுறாளுவே? நம்ம இங்க ஒத்தையில நிற்கும். ஐயோ அம்மா, சின்ன பொண்ணு கழுத்தை உடனே நெரிக்காதடி. இந்த பேரு எனக்கு கோவம் வந்துடும் பத்துக்க. சும்மா நினைச்சு நினைச்சு பேசிட்டு இருக்காத பத்துக்க. வா பத்துக்க மரியாதையா. ஐயோ சொல்ல சொல்ல கேட்காம உள்ள கூட்டு போறாளே. இங்க வந்த உடனே வித்தியாசமா சவுண்ட் கேக்குதே, அள்ளு விடுதே. இவ வேற விடமாட்டா போலயே. இந்த இழுவ என்னடானா எவ்வளோ தைரியமா நிக்கா, நம்மளுக்கு என்னடானா இப்படி பயம் அப்படி பொங்கி வழியுதே. இந்த பார் ஒத்தரோசா சும்மா புலம்பிட்டு இருக்காத பத்துக்க. மரியாதை உள்ள வயல நான் நடக்கிறது வேற. சின்ன பொண்ணு என்ன விட்டுடி. ஒத்தரோசா வாடி, வந்தது வந்துட்டு என்ன உள்ள மட்டும் தான் போயிட்டு சீக்கிரமா வீட்டை பார்த்து போவோம். அடியே உள்ள போயிட்டு வெளியே திரும்ப வர முடியுமாடி? அதெல்லாம் வரலாண்டி, மூடிட்டு வா. அதானே. ஐயோ ஒரு வழியா தைரியமா உள்ள வந்துட்டோம். உள்ள பார்த்தோன்னா பயமா இருக்கு, என்ன இருட்டா இருக்கு, சவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா கேக்குது. சின்ன பொண்ணு. என்னடி? சின்ன பொண்ணு இந்த இடத்த பார்த்தாலே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்குடி, பேசாம வெளியே போயிருவோமா? அடியே என்னடியே கதவு போட்டுற சவுண்ட் கேக்குது, நம்ம கதவு திறந்ததுனடி வச்சுட்டு வந்தோம். ஐயோ அதானே. சின்ன பொண்ணு நம்ம தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன்டி. கதவு போட்டுற சவுண்ட் எல்லாம் கேக்குது, விசித்திரமா என்னதெல்லாமோ நடந்த மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. ஐயோ இவ்வளவு சொல்றத பார்த்தா எனக்கெல்லாம் பயமா இருக்கு. இழுவ எதுக்கடி சும்மா பயந்துட்டு கிடக்கா? நீ பயந்தது இல்லாம ஏற்கனவே இந்த ஒத்தரசா கிடுக்கிட்டு ஆடிட்டு கிடக்கா. அவளையும் பயங்காட்டி விட்டுறாத பத்துக்க. வாய மூடு, இது ரொம்ப நாள் மூடி கிடந்த பங்களா பத்தியா? அதான் ஒரு மாதிரி சவுண்டாவும் இருட்டாவும் ஒரு மாதிரி விசித்திரமா இருந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு எதுக்கடி பையன்? நம்ம பங்களாக்காரி ஃப்ரெண்டு உள்ளதானே இருக்கா, வேற என்ன? வாங்கடி போய் பங்களாக்காரிக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். ஐயே தெரியாதரமா நானும் உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்னா பேசாம தோத்திரசோ கூட்டு அப்பவே ஓடி இருக்கலாம். உள்ள என்ன இருட்டா இருக்கு, கண்ணும் தெரில ஒன்னும் தெரில. சின்ன பொண்ணு இப்ப எங்கடியே போறது? இந்த இருட்டுக்குள்ள எங்க போய் பங்களாக்காரியை தேடுறது? ஏடி இந்தா மேல படிக்கிட்டு போது பாரு, அங்க போவோம். அங்கதான் இருப்பான்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு நான்லாம் மேல வரலடி, நான் போறேன்டி. அடியே மூடிட்டு இருடி, எங்கடியே போவ? கதவு பூட்டுற சவுண்ட் இப்பதானே கேட்டுச்சு. என்னன்னு தெரியல, வாடி. இந்த பங்களாக்கறியை பார்த்துட்டு அவளையும் நம்மள வெளியே கொண்டு விட சொல்லிடுவோம். ஐயோ இவ பைத்தியமா இல்ல என்னன்னு தெரியலையே. ஐயோ இது வேற பங்களாக்காரியோட சூழ்ச்சியா இருக்குமா என்ன இளவுன்னு தெரியல. இவ இன்னும் பங்களாக்காரியை நம்பிட்டடக்கா. உள்ள பார்த்த உடனே பயமா எல்லாம் கிடக்கு, தேவலாம் உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே. அடியே வாங்கடி மேல போவோண்டி. நம்மளை கொல்லாம விடமாட்டா போலயே. இப்படி நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு உள்ள தெரியாதனமா வந்துட்டோம் போலயே. ஐயோ ஏதோ அடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குதே, தெரியாதனமா இவ்வளோ கூட்டு வந்து நம்மளும் பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டோம் போலயே. உள்ள நடக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டாலே அள்ளு விடுதே. சிலப்பேக்கா அந்த சாமியார் இருக்காரு பார்த்தீங்களா, தியானம் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்டேன்னா ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுவாருக்கா. சரி வள்ளி ஏதாச்சும் கேட்போம். அவளை வேற என்ன ஆச்சுன்னு தெரியல அவளுக்கு. ஐயோ எனக்கு பதறிட்டே இருக்கு பார்த்துக்க, மனசே சரியில்லை. இந்த செல்லத்தாய்க்கு வேற வேலையே கிடையாது, மனசு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்ட்டு அவளுக்கு கொழுப்படுத்தி உள்ள போயிருக்காளுவே பங்களாக்குள்ள மாட்டிக்கிட்டு சாவு இருக்குன்ட்டு. இவன் என்னடா நம்ம உயிரை போட்டு வாங்கிடுவோம் போல. இப்போ இந்த சாமியார்ட்ட கேட்டு இந்த சாமியார் என்னத்த சொல்ல போறாரோ தெரியல. தேவையில்லாம ஐயோ என்னத்தை கிளப்பிட போறாளுன்னு தெரியல. போனா போய் தொலையிட்டு விட வேண்டியது தானே. சும்மா இவ்வளோ போய் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர், இவ்வளோ தேவையில்லாம கொழுப்படுத்தி போனாலும் இவ்வளோ கூப்பிட்டுறதுக்கு ஒருத்தர், கணக்கு கேட்கறதுக்கு ஒருத்தர், சாமியார் வேற பார்க்கணுமா? என்னென்ன அட்டுலையெல்லாம் பண்ணிட்டு கிடக்காளுவே. சிலத்தைக்கா வாங்கக்கா சாமியார்ட்ட போய் கேட்போம்க்கா. சாமி மகளே, சாமி இப்ப நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் சாமி, அதுல இருந்து எப்படி வெளியே வரனே தெரியல. என்ன பிரச்சனை மகளே? எது வேணாலும் சொல்லு, நான் சரி பண்ணி வைக்கிறேன். சாமி அது இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு பங்களா இருக்கு பத்தியலா, அங்க என் ஃப்ரெண்டு 3 பேரும் உள்ள போயிட்டாளுவே. என்ன நினைச்சு போனாலுவேன்னு தெரியல, உள்ள போயிட்டாளுவே. ஆமா சாமி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ள போனாலுவே, நான் தான் என் கண்ணால பார்த்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த 3 பேரும் அப்பாவிங்க. எப்ப அப்பாவிங்களா? அப்பாவிங்க ஏன் சாமியாருக்கு தெரியாதாக்கும் 3 பேரும் என்ன ஒரு பெரிய ஃப்ராடுன்னு இவ்வளவு உள்ள ஃப்ராட் வேலை பண்றதுக்கு தான் பேர் பாழுவே. மகளே, இது எல்லாம் அந்த பங்களால இருக்க ஒருத்தி பண்ற சூழ்ச்சியால வந்தது. என்ன சாமி சொல்றீங்க? மகளே, அந்த பங்களாவில் ஒரு பெரிய தீய சக்தி உள்ளது. அந்த தீய சக்தி தான் உன் நண்பர்களை அனைவரையும் அழைத்து தன் பங்களாவிற்கு வரவழைத்துள்ளது. என்ன சாமி சொல்றீங்க? இப்ப நாங்க என்ன பண்றது?
ஆமா சாமி, அந்த 3 பேரும் பாவம். இப்ப என்ன சாமி பண்றது நாங்க? பயப்படாதே, நிதானமாய் இருங்கள். சாமி, இப்ப உள்ள போன என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் வெளியே கூட்டு வரணும் சாமி. அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க. ஆமா சாமி, அந்த 3 பேருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி. அந்த பங்களால இருக்கிறது ஒரு ஆக்ரோஷமான தீய சக்தி. அது தான் சூழ்ச்சி வலையில சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன் நண்பர்கள் எல்லாம் உள்ள அழைச்சு கொண்டு போயிருக்கு. ஐயோ, இதத்தான் சாமி நாங்களும் அவ்வளோ கிட்ட சொன்னோம். ஐயோ, கேட்க கேட்க போயிட்டாளுவலே. இப்ப என்ன சாமி பண்றது? தேவைதான் இவளுக்கு நல்லா கொழுப்பெடுத்து போக வேண்டியது, அப்புறம் ஐயோ அம்மான்னு அழ வேண்டியது. மகளே, இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்கு. சாமி, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க சாமி. என்ன வழி? நாங்க என்ன பண்ணணும் சாமி? ஆமா சாமி, சீக்கிரம் சொல்லுங்க. மகளே, நான் 10 எலுமிச்சம்பழம் தரேன். சரிங்க சாமி, என்ன பண்ணணும்? மகளே, நீ அந்த பங்களாக்குள்ள போய் பங்களால இருக்க ஒவ்வொரு கதவு பக்கத்துலயும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை வச்சு உன் தோழிகளை நீ மீட்டுட்டு வந்துரு. என்ன சாமி சொல்றீங்க? பங்களாக்குள்ள எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு போகணுமா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு சாமி. பயப்படாத மகளே, அந்த எலுமிச்சம்பழம் உன் கையில இருக்கிற வரை உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. கடைசி ஒரு எலுமிச்சம்பழத்தை வெளியே வந்த உடனே அந்த கேட்டு முன்னாடி போட்டுட்டு திரும்பி பார்க்காம உன் தோழிகளை கூப்பிட்டுட்டு வந்துரு. அப்படியா சாமி? ஆமா மகளே, தைரியமா சென்று வா. மகளே, இதை வாங்கிக்க, தைரியமா போயிட்டு வா. சரிங்க சாமி. சரிங்க சாமி, நாங்க அப்போ கிளம்புறோம். இவ்வளவு என்ன பங்களாக்குள்ள போய் எலுமிச்சம்பழத்தை போட போறீங்க? எம்மா, எதுக்கு இருக்கிற உயிரை விடுறதுக்கா? இந்த தம்மா துண்டு எலுமிச்சம்பழத்தை நம்பி இவன் என்ன பங்களாக்குள்ளே போறா? எம்மா, தனியா போற அளவுக்கு அவ்வளோ தில்லா? என்ன செல்லத்தாய்க்கா, என்ன முடிவு எடுத்திருக்கே? பங்களாக்குள்ள போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா முடியுமா, வேற என்ன பண்ண? அவளுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா நம்மள பார்த்துட்டு இருக்க முடியுமாடி? வேற நம்ம தானே போய் பார்க்கணும். என்னக்கா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கே? அவளுக்கு ஏதாச்சும் சொன்னா நீங்க போய் நிப்பியே? உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னா வேற யார் வருவா? நீங்க பைத்திய மாதிரி உள்ள போயிட்டு இருக்கீங்க. இந்த தம்மா துண்டு எலுமிச்சம்பழத்தை நம்பி உள்ள போறியே? ஏன் முடியுமா, அப்படிலாம் சொல்லாதடி. சாமி கொடுத்துருக்கடி, நல்லதே நடக்கும்டி. நம்ம போய் கூட்டு வந்துருவோம், வாடி. என்னது, நான் உங்க கூட வரணுமா? இது நல்ல கதையா உள்ள இருக்கு. போனா நீங்க போய் ஒத்தையில போய் பலியாவுங்க, நானும் வர மாட்டேன். என்னடி இப்படி சொல்றா? நம்ம அவ்வளோ ஒண்ணு மணா பழகிட்டு இப்படி அவ்வளோ தனியா ஓட்டுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? வாடி, நீ எனக்கு கொஞ்சம் துணைக்கு வந்தா போதண்டி. இந்த எலுமிச்சம்பழம் இருக்கிற வரை எந்த ஒரு காத்து கருப்பு நம்மள அண்டாதடி, எந்த தீய சக்தியும் நம்ம பக்கத்துல வராது. அட போங்கக்கா, இது நல்ல கதையா உள்ள இருக்கு. இந்த எலுமிச்சம்பழத்தை நம்பி ஏன் உயிரை பணிய வைக்க சொல்றீங்களோ? ஏன் முனியம்மா, எதுக்கிட்ட இப்படி சொல்றா? உங்க ஃப்ரெண்டு தானே, போய் போங்கடி. என்னன்னு போய் பாருங்க. இந்த பார்வள்ளி சும்மா விருப்பத்தை பத்துக்க. உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீ போய் போக வேண்டியதானே சில தைக்க கூட துணைக்கி. என்ன ஏன் போங்க? நான் அது அது எதுக்கு இப்ப இழுத்துட்டு இருக்கா? தெரியுதுல, உனக்கு நான் உயிர் பையன் இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு இருக்கும். சும்மா என்ன போன்ட்டடக்கா, வாய் மூடு பத்துக்க. ஏமா, இவ ஃப்ரெண்டு தானே, போன்னு சொன்னா ஏன் இப்படி கோவப்படுறா? நம்மளெல்லாம் போக சொல்றா? ஏமா ஏன்டாப்பா, நம்மளுக்கு எதுக்கு வம்பு? சாமியார காமிச்சு கொடுத்தாச்சு, நம்ம பேசாம போயிருவோம். ஏன் முடியம்மா, ஏன்டி இப்படிலாம் பேசுற? சிலத்தைக்கா, நான் கிளம்புறேக்கா. நீங்க பார்த்து என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுங்கக்கா. பாத்தீங்களாக்கா, பங்களாக்கு வான் கூட்டோன்னு எப்படி எஸ்கேப் ஆகி போறான்ட்டு? இந்த லட்சணத்துல நீங்க என்ன வேற கூப்பிடுறீங்கன்னு நான் சத்தியமா வர மாட்டேக்கா. ஏன் முடியுமா, ப்ளீஸ் டி வாடி, எனக்காக வாடி. நான் ஒத்தையில போனேன், இப்ப நீ கொஞ்சம் இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும். உனக்கு எதுவும் ஆகாதடி, நான் பாத்துக்கிறேன். ஆட போங்க, காலை விட்டுருக்கா. இந்த வள்ளி மாதிரி இருந்தாலும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிடணும். அங்க நின்று பேசிட்டு இருக்கீங்களா, அதான் தப்பு. ஏடி வாடி, உனக்கு எதுவுமே ஆகாதடி, என்ன நம்பி வா முடியுமா. அவ்வளவு வேற அங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டு கிடக்காளோ தெரியல, நினைச்சாலே பயமா இருக்கு. வாடி ஏக்கா, சும்மா அந்த மாதிரி சென்டிமெண்டா பேசல, ஏமாத்ததிய பத்துக்கிடுங்க. சரி முடியுமா, அப்ப நான் ஒத்தையிலே பேய்க்கிறேன். நான் ஒத்தையில பெய்யன் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சு, நான் கண்டிப்பா வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் இப்போ அங்க பங்களாக்குள்ள போவேன். பத்துக்குவோம், பேரை எழுதி வச்சுட்டு தான் நான் கண்டிப்பா பங்களாக்குள்ள போவேன். என்னது, என் பேர் லெட்டர் எழுதி வச்சுட்டு போவீங்களா? என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாடி, அப்படியே செத்துக்கிட்டு போயிட்டனால நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன் பத்துக்க. நான் பேயா வந்து உனக்கு குடைச்சல் கொடுத்து உனக்கு கொல்றேன்னா இல்லையான்னு பாரு. என்னக்கா இப்படிலாம் பேசுறிய? ஏன்க்கா இப்படி பண்றியக்கா? நான் நீங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் தானக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சாவணும் கடைசி காலம் வரை. ஏன்க்கா இப்படி பண்றிய? வேற என்ன, வான வர வேண்டியது தானே. அப்புறமா என்ன துணைக்கு தானே கூப்பிடுறாங்க. ஆமா, ஏதோ கடை வீதிக்கு போறோம், இல்ல சந்தைக்கு இன்றைக்கு போறோம், துணை கூட்டா பரவாயில்ல. எவனாச்சும் பேய் வீட்டுக்கு துணை கூப்பிடுவாளா? இவ்வளவு கொழுப்படுத்தி போனதுக்கு தேவையில்லாம நானும் பழியாக வேண்டியதா இருக்கு. இப்ப நீ வர போறியா இல்லையா? அக்கா, வரேன் வரேன், வந்து தொலைகிறேன்க்கா, வந்து தொலைகிறேன். சரி, மூடிட்டு வா. நண்பர்களே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் நேம் சொல்லுங்கக்கா ப்ளீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் நேம் சொல்ல வேண்டான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியல நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, இப்போ நான் நேற்று நைட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன்ல, அந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி எங்கள் நேம் சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு. இந்த மாதிரி எனக்கு அப்பப்போ நேம்ஸ் மட்டும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நேம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நம்மளை ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க நேம் எல்லா நேமே நான் இனிமேட்டு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து யாரெல்லாம் டெய்லி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம்ஸ் மட்டும் சொல்கிறேன். அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 to 15 நேம்ஸ் தான் இருக்கும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்புறம் நிறைய பேர் எனக்கு ஹாய் அக்கா, ஹாய் சிஸ்டர், ஹாய் அப்படின்லாம் அனுப்புறீங்க. ஆனால் உங்களோட நேம் வந்து சென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்கள் நேம் வந்து என்னால் சொல்ல முடியல. உங்கள் ஐடியில் போய் பார்த்தா கூட யூசர் அப்படிங்கிற இதில் தான் வருது.
ஸோ நீங்கள் ரீசெண்டாக இப்போ யாரெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். அதுவும் ஒன் டே தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் அவங்களோட நேம்ஸ் சொல்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேர் வந்து நேம் சொல்ல வேணாம் அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் ஆசைப்படுறாங்க. ஸோ நான் அதனால் நேம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 20 நேம்குள்ளே தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே ரொம்ப சொல்ல மாட்டேன். ஹாய் வேல் முகேஷ், ஹாய் நித்ராஸ்ரீ, ஹாய் கருப்பசாமி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மகிஷாலினி, ஹாய் விஜி, ஹாய் ராமசாமி, ஹாய் சௌந்தர்யா, ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் மீனா, ஹாய் சிவகர்ஷினி, ஹாய் நிவேதா, ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் ஸ்ரீ, ஹாய் சப்திகா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.